அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. முதல்ல சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து இந்த மாதம் 10ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். ஆக 20 நாட்கள் மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான். ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் தை மாதமும் மாசி மாதம் கலந்த மாதமாக இருக்கும். தை மாதம் அவர் மகர ராசியில் இருப்பார். தை 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கும்பராசிக்கு போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் 19ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். ஆக சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கிறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்தின் சஞ்சாரத்தில் இவங்க சஞ்சரிக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் சொல்லும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அதான் பிரதானமாக இருக்கும். பின்ன எதுக்கு நம்ம இங்கே ராசி பலன் பார்க்குறோம்னா, லைஃப்பில் நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். அவருமே உத்திராடம், திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே லைஃப்பில் உங்களுடைய இமேஜ் கூடும், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது சுக்கிரன் பார்த்திங்கன்னா முதல்ல தனுசு ராசியிலேருந்து 18ஆம் தேதி மகர ராசிக்கு வர்றார். ஆக அவர் 18ஆம் தேதி, அவர் 10ஆம் தேதி மகர ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிப்ரவரி 10க்கு அப்புறம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான், அவர் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்போ சக்ஸஸ் ஆகும்னா இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன, உங்களுடைய எய்ம் இருக்குது, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன, சோர்ஸ் என்ன, இது எல்லாமே கிளியர் ஆகும். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த ஸ்டெப்புக்கான ரிசல்ட்டு கிடைக்கும். சாதகமான பலன்களாக அவையெல்லாம் அமையும். எடுத்த காரியங்கள் கைகூடும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். இதெல்லாமே இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் யாரோடலாம் நீங்கள் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, அல்ல யாரையெல்லாம் நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆக உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு ஹெல்ப்பில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகளும் நமக்கு நன்மைகளாக இருப்பாங்க. இதெல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது.
அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸில் மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ஜூமில் நிறைய நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே நிறையவே இந்த மாதம் இருக்குது. ஏன்னா புதன் தான் லேர்னிங் ப்ளஸ் ஏர்னிங். அவர் தான் உங்களுக்கு 3ஆம் அதிபதி. அவர் நல்ல இடத்துல இந்த மாதம் இருக்கார். ஆக இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கும்போது பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதியாக சந்திர பகவான். நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் சுமாராக தான் இருக்கும், வருமானங்கள் நார்மலாக இருக்கும். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதத்தில் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நம்முடைய ஜாதி மதம் என்ன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், பப்ளிசிட்டி, வருமானங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எதுலையாவது நீங்கள் லாட்ரி மட்டுமல்ல, ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, வேறு எனி ஸ்பெக்குலேஷன் நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு நார்மலான வருமானங்கள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். அதனாலும் நற்பலன்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேலை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். ஒரு பக்கம் சனியும் குருவும் உங்களுடைய வேலையை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், இன்னொரு பக்கம் வேலைக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வேலையில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். ஏன்னா கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் சோர்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலும் வேலை கிடைக்கும். இல்லை ஏற்கனவே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு பெட்டர் ஜாப் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளிலிருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். நீங்கள் என்ன காரணத்துக்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு பூர்த்தியாகும். இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எதுவும் எழுதியிருந்தீங்கனாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது, இந்த பிப்ரவரி மாதத்தில். ஆக இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஆரம்பிங்க. அது மட்டுமல்ல, வேறு ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணுனாலும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இது எல்லாம் இருக்குது.
எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிஸ்க்கு க்ரீன் கார்டுக்கோ அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய மேசராசிக்கு குரு உங்கள் ராசியிலே இருக்கிறது, அவரும் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. கிரக நிலைகளும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கிறனால எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ சந்தர்ப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அவரே சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். எத்தனாம் தேதி வரைக்கும்னா நான் முதலே அறிமுகத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு அப்புறமா தான் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். ஆக 10ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம். இன்னொரு பக்கம் சொல்கிறதா இருந்தால் அதிர்ஷ்டம். இதெல்லாமே அப்போ தான் மெல்ல ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய 2ஆம் அதிபதி புதன் 9ஆம் இடத்துல இருக்கார். அவருமே நல்ல இடத்துல இருக்கிறதுனால வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு போதும். அதுலேயும் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவரால் உங்களுக்கு நற்பலன்கள், உங்களுடைய பணவரவு பொருள் வரவால் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் அப்படி இருக்கிறனால எப்பயுமே நீங்கள் ஆக்சிலேஷன் மைண்டாகவே இந்த மாதம் இருப்பீங்க. இனம் தெரியாத ஒரு கவலை, ஒரு பீதி உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணத்தை மாற்றுங்க. எதையுமே தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு, தெளிவான ஒரு விஷயத்தில் நீங்கள் டெசிஷன் எடுக்க பழகுங்க. இந்த மாதம் அதற்கான குறிப்பாக நான் முதலே சொல்லிவிட்டு 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம். உங்களுடைய நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி, ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தைரியம், தன்னம்பிக்கை, தெய்வ அனுகூலம் எல்லாமே கிடைக்கும். அதனால் நீங்கள் துணிஞ்சு சில முடிவுகளை எடுங்க. அது உங்களுக்கு பின்னாடி பிற்காலத்தில் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். யாரையாவது நம்பித்தான் ஆகணும், யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. அது வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காலங்களில் எளிய சகோதர சகோதரிகளால் நன்மை, நெருங்கிய உறவினர்களால் நட்பாளர்கள் இதெல்லாமே இருக்குது. எதிர்பாராத பயணம், குறிப்பாக 10ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையின் நிமித்தமான அல்லது நம்ம தொழில் சம்பந்தமான பயணங்கள், அதனால் நன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க, இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. 4ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது, லாபம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் இருக்க ஒழிய லாபம் சுமாராக தான் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாக இந்த மாதம் இருக்குது. சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், பட் சுமாராகவே இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், நான் முதலே சொன்ன மாதிரி அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி புத பகவான், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் 19ஆம் தேதி அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ அப்படி இருந்தாலே 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்
இது அதிகமாக இருக்கும். இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இது எல்லாமே இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி, ஃபினான்ஷியல் பொசிஷன் இதெல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்தால் அதில் சைன் பண்ணுவீங்க. நீங்கள் பொலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இந்த மாதம் இருக்கும். தொண்டர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ரேஸ் அல்லது லாட்ரி அல்லது ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலான முன்னேற்றங்கள் இருக்குது. பெரிய லெவலில் நஷ்டம் இல்லைனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தினுடைய தன்மை கொஞ்சம் குறைவாக தான் இந்த மாதம் இருக்கும். ஆகையினால விட்டதை பிடிக்குன்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. எப்பயும் போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ட்ரேடிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள், நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நான் முதலே சொன்னது மாதிரி இந்த மாதம் நீங்கள் 10ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்களுக்கு கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருங்க. எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுடைய சர்வீஸ் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா வேலையில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கும். இதையெல்லாம் 10ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த நிலைமைகள் மாறும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது, ப்ராக்ரஸ் இருக்குது. வேலை இல்லாமல் போகாது. ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் என்பது உங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே அதை பண்ணுங்கள். யாருக்கும் செக்யூரிட்டி போடாதீங்க. யாருக்கும் இக்காரணத்தை கொண்டு இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனம். இந்த மாதம் எல்லா விதமான வேலையாட்களையும் தக்க வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமார் தான். இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் என்பது இருந்துகிட்ருக்கு. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இருக்குது. ஃபர்தராக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் அமையும். அதுலேயும் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகருடைய கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பிள்ளையாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் சிவன் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடை நல்லா பண்ணுங்கள். அதோட பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடும், சக்கரத்தாழ்வாரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2024 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் முதல்ல எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குற போது அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். எப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா இந்த மாதம் 19ஆம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயும் அங்கே 8ல் தான் இருக்கார். ஒரு பக்கம் கவனம்,
இன்னொரு பக்கம் உங்களுக்கு எதிர்பாராத வருமானம், ரெண்டுமே இந்த கிரகங்கள் செய்யும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக அதாவது கணவன் மூலமாக பொருள் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா மனைவி மூலமாக தன வரவு இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது எதிர்பாராத தன வரவு இருக்குது. இது எதுவுமே இல்லைன்னால் கூட ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா, குறிப்பாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி பணம் வரல, ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அது அத்தனையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது டிவிடெண்ட் எதுவும் வரணும்னா வந்துடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏதாவது உயில் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் மூலமாக பொருள் வரவு இதுவும் வரும். ஆக 8ஆம் இடத்துல இருந்தால் கூட ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக புத பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கு ரெடியாக இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், 8ல் இருக்கார், அப்புறம் 9க்கும் வர்றார். அப்படி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஆரம்பத்தில் சின்ன தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஆக நீங்கள் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணுங்கள். பிளான் பண்ணி நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய பிளானிங்குரிய கிரகம் சூரியன், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அதுக்கப்புறமா தான் அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஃபேவரபுளாக வரும். ஏதோ நீங்கள் செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு மெயிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம்தான் ஒரு தெளிவான நல்லதொரு முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகள் அத்தனையும் எனி என்லாஸ் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும், நெய்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான உறவுகளையும் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்குது. எவ்வளோ இருந்தால் கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் இருக்கிற வரைக்கும் புதன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, மனக்குழப்பம் இருக்கும். இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா எதிர்பார்த்த விலைக்கு போகாது. வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் இல்லை அப்படின்னா அதுக்காகவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நல்ல வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சித்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதியாகவும் புதன் தான் அவரும் வழக்கம் போல் அவர் 19ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆக சொத்து வாங்குறதாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாங்குறதை பற்றி யோசிங்க. நீங்கள் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இல்லைன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தடை இருக்குது, படிப்பில் ஃபெயிலியர் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு இல்லை. கடந்த காலங்கள் எல்லாம் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய நன்மையான பலன்களை சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ கோச்சாரத்தில் கிரக நிலைகள் உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே அடக்கி வாசிக்க வேண்டிய காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் எல்லா விஷயத்துலையும் பொறுமை, நிதானம். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்னில் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி மகிழ்ச்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா அவரும் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போவார். 10ஆம் தேதி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவரும் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது.
அது இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் சுமார். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு தெளிவு. அது வரைக்கும் பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், அசிங்கங்கள், அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி செவ்வாய், அவரும் 8ல் தான் இருக்கார். அவருமே சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ரொஃபஷனுமே நல்லா இருக்குது. உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அது வரைக்கும் உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வேறு வேலைக்கு பேப்பர் போடணும்னு நினைக்காதீங்க. கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக உங்களுக்கு சர்வீஸ் இல்லாமல் இல்லை. வேலை கண்டிப்பாக கொடுப்பார். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்கும். பட் அந்த வேலையை தக்க வைக்கிறதுல தான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தெய்வ அனுகூலத்தால் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நகற்ற வேண்டிய சூழ்நிலையில் கிரகங்கள் உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமை, நிதானம். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். அதுலேயே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி பகவான், அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ விலகி இருந்தாலும் இன்னொரு பக்கம் தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். உங்களுடைய 11ஆம் இடத்துல குரு பகவான், அவருமே பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பெண் நண்பர்களால் பிரச்சனை, மூத்த சகோதரிகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தாயாருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவ ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனத்தை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகனுடைய ஸ்தலங்கள் இருந்ததுன்னா முருகனுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், தெய்வ அனுகூலம் கூடும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல 3 கிரகம், அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. அப்படி இருந்தாலே அது கொஞ்சம் சுமாரான பலன் தான். ஆக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்களும் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான், அவர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை மீறி நம்ம எதாவது பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, நடக்கிற மாதிரி இருக்கும், எந்த காரியமும் நடக்காது. ஆகையினால இந்த மாதம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். பெரிய லெவலில் நம்மளை டெவலப் பண்ணுவோம், நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் ஃபேவரபுளாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நம்ம யாரை நம்பி இருக்கோமோ அவங்க நமக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது. லைஃப்பில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய மாதமாக அல்லது உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் நமக்கு கிரகங்கள் இருக்குது. ஆக நல்ல மைண்டை தெளிவாக வச்சுக்குங்க. ஒரே சிந்தனையோடு செயல்படுங்க. பெருசாக உங்களுக்கு ஆசைகள், எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும், அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆக நல்ல பொறுமை, நிதானம் இந்த மாதம் வேணும். வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் அமையலை அல்லது வீடு கிடைக்கலன்னா ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாம் நன்மைக்கு. சொத்து விற்கலை, அது கையை விட்டு போகலை அல்லது அட்வான்ஸ் போட்டதோடு நிற்கிது அல்லது அக்ரிமெண்ட்டோடு நிற்கிது, கவலைப்படாதீங்க, இதுவும் நன்மைக்கு. ஆக எல்லா விதமான உறவுகளுடைய தகராறு இருக்குது, மனக்கசப்பு இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, உறவுகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அதுவும் நன்மைக்கே நினைங்க. எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டது எல்லாமே நன்மையாகவே உங்களுக்கு இருக்கும். அதுதான் இயற்கை, அதுதான் கிரகம். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா வேறு மாதிரியான சூழ்நிலைகளை நமக்கு கிரகங்கள் உருவாக்கும். ஆக உறவுகள் அல்லது இல்லை சகோதர சகோதரிகள் அல்லது மற்ற எல்லா விதமான உறவுகளோடையும் பகையாக இருக்கும் பட்சத்தில் பெருசாக ஒன்றும் அலட்டிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதம் பொறுமையாக இருங்க. புதிய முயற்சிகளில் பெருசாக எதுவும் நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சா வாங்குங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் பெரிய முயற்சிகள் வேண்டாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய எஜுகேஷன்லையுமே பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, லாபம் இருக்குது. ஏதோ ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க, அது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்ல. அதோடு நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஏற்றமான காலம். உங்களுடைய 5ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான், அவரும் 7ஆம் இடத்துல, அவரும் உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம், அவர் 7ல் இருக்கார். அப்படி இருந்தால் ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடியும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவுமே இல்லைனாலும் புதுசாக உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி குரு 10ஆம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு. அவர் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு சர்வீஸ் நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, வருமானங்கள் இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் மூலமாக சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் எல்லாம் 7ல் இருக்கிறதுனால கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸால் நமக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. சுப்பீரியர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அவங்களும் நமக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆக நீங்கள் இந்த மாதத்தில் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுக்கு இல்லாமல் போகாது. கெரியரில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேலை இல்லாமல் போகாது. நல்ல பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் மட்டும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த மாதம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் கண்டிஷன் திரும்ப ஞாபகப்படுத்துறது காரணம் ஹெல்த் விஷயத்தில் கவனம். சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே பெரிய ஒரு பிரமாதமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, சூரிட்டி போடாதீங்க, செக்யூரிட்டி கொடுக்காதீங்க, ஜாமீன் கொடுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. யாருக்கு பணம் கடன் கொடுத்தாலும் அந்த கடன் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய கடன் அடைக்கிறதுக்காக புதுசாக கடன் வாங்கி அடைப்பதற்கான சூழ்நிலைகள் வரும், கவனமாக இருங்க. உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு பகவான், அவருமே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் நிறைய பிரேக் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஃபர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷன்லேயும் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லாத ரேஸ் லாட்ரி அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா வேண்டாம். பெருசாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா சுமாரான பலன்கள் தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார்.
ஸோ எது எப்படி இருந்தாலும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு பக்கம் கௌரவம் அந்தஸ்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவர் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறதுனால அதுலேயுமே நிறைய போராட்டம் வாழ்க்கையில் நமக்கான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிரக நிலைகள் சுமாராக தான் இருக்குது. ஆகையினால எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய சர்வீஸ்லேயும் சரி, உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, மற்ற உங்களுடைய உறவுகளுடையும் சரி, பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதத்தை இருங்க. ஏன்னா எல்லாமே நார்மலாகவே நமக்கு கிரகங்கள் இருக்குது, அவங்க சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்களும் நமக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் சிவ வழிபாடு, சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பைரவருடைய வழிபாடும் நந்திகேஸ்வரரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் எங்கே இருக்கான்னு பார்க்குறோம். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக 13ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல சூரியனோடு செவ்வாயும் இருப்பார், அவரோட புதனும் இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசியில் இருக்குது. நீங்கள் சிம்மராசிக்கு கண்டச்சனி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இங்கே கோச்சார ரீதியாக இந்த மாதம் நமக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய கிரக அமைப்பு பிரகாரம் 13ஆம் தேதி வரைக்கும் சர்வீஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்காதான்னு கேட்காதீங்க, அதுக்கப்புறமும் நல்லா உண்டு. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு மூவ் ஆகிறதும் ஒரு பக்கம் நன்மை தான். இந்த மாதம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அதுவும் பரவாயில்ல. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அதற்கு தகுந்த உங்களுக்கு செலவினங்களும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அவர் எப்படி இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கறக்கூடிய காலங்களில் அவருமே நல்ல இடத்துல தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கார். அவர் முதல்ல 5ஆம் இடத்துல இருந்தவர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவுமே சிறப்பு தான். எப்பயுமே 6ஆம் இடம் வெற்றி. ஆக உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி என்பது பெரிய லெவலில் கன்ஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது எல்லாமே இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க, இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது லீஸுக்கு வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், அல்லது வாடகைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் கிரக ரீதியாக உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அவருமே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனுடைய உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் இடம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி. எப்படி வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையா இருக்குது. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்
இதெல்லாமே வாங்குவேன், அல்லது ரெடி பில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே லோன் போட்டு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது, அல்லது கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். மெயினாக இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. அதுலேயே நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஸோ ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனமும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம், புகழ், பாப்புலாரிட்டி, வருமானம் இதெல்லாமே இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன்கள் தான். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஏதாவது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அது மட்டுமல்ல, ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்குங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதுலேயும் நீங்கள் டெய்லி இன்ட்ரோ ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் கோல்டு பாண்டில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஃபேவரபுளாக இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது முதல்ல பார்த்தோம். வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது, வேலையில் வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, வேலையின் நிமித்தமான உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது, வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எனி அதர் செக்டாராக இருக்கட்டும், உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் அதிபதி சனி 7ல் இருக்கார், ராகுவோடைய நட்சத்திரம், பிஸ்னஸ் நார்மல். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்ட வைத்திய செலவுகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கம்பெனி எதுவும் மாறணும் அல்லது கம்பெனி எதுவும் சுவிட்ச் ஓவர் ஆகணும் அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக போடுங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம் அதுக்கான கிரக நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ வாய்ப்பு இருந்தால் அங்கெல்லாம் போய் அவங்கள தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் ஆஞ்சநேயருடைய வழிபாடையும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு வெற்றி கிட்டும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் 2024 வருஷம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருந்தார். அவர் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார். 5ஆம் இடமும் நல்லது தான், 6ம் நல்லது தான். இருந்தாலும் 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், வருமானம், பெரிய உடல் உழைப்பு இல்லாத வருமானம். பட் 6ஆம் இடம் தான் உங்களுடைய உடல் உழைப்பு சார்ந்த வருமானத்தை சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் குருவும் சனியும் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லாத தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க
அல்லது ஏதாவது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அவரே 8ஆம் அதிபதியாகி 5ல் இருக்கார். அவருமே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆகையினால தேவை இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். தேவை இருந்தால் மட்டும் ஏதாவது புதிய விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள் இருக்குது. ஆக நல்லா எல்லா விதத்திலையும் இந்த மாதம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிங்க. சிந்தித்து செயல்பட்டாலுடைய நிறைய பிரச்சனைகளையும் ஸ்ட்ரகிளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இது எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பொருந்தும். உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் தேவையற்ற நிம்மதியற்ற சூழ்நிலைகள். இதே தான் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும், இதே தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய நம்முடைய உறவுகளும். ஆக எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுறதில் கவனமாக இருங்க. தேவையில்லாத எந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்காதீங்க. அன்வான்ட் திங்கிங் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் இந்த மாதம் உங்களை ஈஸியாக நீங்கள் கடந்து போவதற்கான வாய்ப்புகள். தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாதீங்க. இதெல்லாமே தான் இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய உற்பத்திக்கான கிரகம் குரு பகவான் 8ஆம் இடத்துல, அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரன் 5ல் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் உற்பத்தி பண்ணுற மாதிரி இருக்கும், பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை. அது எல்லா விதமான ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது? அண்டர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதம் போச்சுன்னா எதிர்பார்த்த விலைக்கு போகாது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் நிறைய தடைகள் வருதா? சந்தோஷப்படுங்க, எல்லாமே நன்மைக்கு. ஆக எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாசிட்டிவாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதம் அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி பகவான், அவர் 6ஆம் இடத்துல, அவர் ராகுவோட நட்சத்திரத்தில், ராகு எல்லாம் இருக்கார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துல இருப்பார், அவரோட செவ்வாய் இருக்கார். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதம் யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம் கண் முன்னாடியே நம்முடைய பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்களும் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் யோசித்து செய்யுங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொட்டீன் லைஃப்பை தவிர புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ, பெரிய லெவலில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இந்த மாதம் வேண்டாம். அதனால் நமக்கு பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை, லாஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்கள் சுமார் தான். நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய அரசியல் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களை பொறுத்த வரைக்கும்
நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர் சனி பகவான் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்திலே இருக்கார். அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார், ராகு 7ல் இருக்கார். ஆக ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்கில் டென்ஷன் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். அதன் காரணமாக நிம்மதியற்ற சூழ்நிலைகள். இந்த மாதம் உங்களுக்கு தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பெருசாக அதை பற்றியெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய அனுகூலத்தை அணுகுமுறைகளையும் சுமூகமாக வச்சுக்கிட்டாலே இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பணம் லாக்காக இருக்கும், வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பாஸ்போர்ட் விசா எதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். கம்பெனி மாறுறதா இருந்தால் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த மாதம் முழுவதும் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் இருந்தால் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் பகவான் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, அது மட்டுமல்ல கிருஷ்ணருடைய வழிபாடு பண்ணுங்கள். இந்த கிருஷ்ணருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மாதம் தரும். பொறுமையும் நிதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். நல்லது கெட்டதை அனுசரிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம், இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். அவர் எது வரைக்கும் சஞ்சரிக்கிறான்னா இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, அதாவது பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய வருமானங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவினங்களும் இருக்குது. ஆகையினால நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டுமல்ல, பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் அவர் 10ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கார். ஆக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதெல்லாம் மெயிலை எதிர்பார்க்குறீங்க, செய்தி எதிர்பார்க்குறீங்க, தகவலை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10ஆம் தேதிக்குள்ளே நடக்கும். நீங்கள் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. மீடியேட்டரே வேண்டாம். அது இல்லாமல் ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களோ எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, கண்டிப்பாக நடக்கும். நிறைய உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக பண்ணுங்கள். சுக்கிரன் இருக்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கான காரியங்கள் எல்லாம் நடக்கும். யாரை நம்புறீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க. யார்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ காரியத்தை அவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தனையும் நடக்கும். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரனாக இருக்கிறதுனால பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதுலேயும் உங்களுடைய இளைய சகோதரிகள் இருந்தால், குறிப்பாக சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களாலும் நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்க 10ஆம் தேதிக்குள்ளே மூவ் பண்ணுங்கள். ஏதாவது டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது எது பண்ணக்கூடிய ஒரு ரிசர்வேஷனாக இருந்தாலும் 10ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த மாதம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏற்கனவே அங்கே செவ்வாய் பகவான் இருக்கார், அவரோட புதனும் அங்கே தான் இருப்பார். இது அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன். ஸோ 4ஆம் இடம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதம் நீங்கள் அம்மாவுடைய
ஒரு அன்பையோ ஒரு ஆதரவையோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ஒரு பொருளாதாரத்தை அம்மாட்டிருந்து எதிர்பார்த்தா கண்டிப்பாக தாயாரிடத்துலேருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அமையும். சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரெடி பில்டிங் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பீங்க. அதுவும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஆக வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருந்தால் கூட வேலையில் ஒரு ப்ரெஷர் என்பது இருக்கும். ஒர்க்கில் 24 மணி நேரம் டென்ஷனாகவே இருப்பீங்க. இந்த வேலையை பார்க்கலாமா விட்டுடலாமாங்கிற மாதிரியான மனநிலையில் இருப்பீங்க. நல்லா அது விஷயத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த பிஸ்னஸை பார்ப்போமா, அல்லது கண்டினியூ பண்ணுமா, அல்லது விட்டுருவோமா, அல்லது வேறு பிஸ்னஸில் ஏதாவது பண்ணுவோமாங்கிற எண்ணம் வரும்போது தொழில் டெவலப் ஆகும். அதனால் அது விஷயத்துலேயும் நீங்கள் கவனம். இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்திலே இருக்கார். அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கான ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 5ஆம் இடத்துல சனி பகவான், அதுலேயும் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே போகிறதுனால உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாமே இருக்கும். இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத டூர் இருக்குது, அல்லது ட்ராவல் இருக்குது. அதனால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரேஸ் லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், அல்லது வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபேவரபுளாக இருக்குங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள், ஓரளவுக்கு கண்டிப்பாக லாபம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றமும், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை ஏற்றம் பெறும். எதிரிகளை ஜெயிப்பீங்க. உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பெருசாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கல, தடை. இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, டெஃபரெண்ட்டாக வேலை இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஒரு பக்கம் நீங்கள் நோயிலிருந்து விடுபடுற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் கிரானிக்காக டிசீஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் நம்ம எல்லா விதத்துலையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நல்ல வேலையாட்களை தக்க வைங்க, அவங்கள விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்மாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, அவருமே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படும். ஸோ கணவன் மனைவி உறவு நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகருடைய ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் விநாயகருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு, பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் தன்வந்திரி பகவானுடைய, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் நரசிம்மரையும் வணங்கிட்டு வாங்க, அல்லது தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குற போது, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல
உத்திராடம் திருவோணம் இந்த 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதே சமயத்தில் செலவினங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியை எப்பயுமே சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே நம்மளை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைக்க மாட்டார். எல்லாம் இருந்தால் கூட சனி பகவானுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. ஏதாவது ஒரு கவலை, ஒரு மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. அவரோட இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவானும் வர்றாரு, சூரியனும் அங்கே இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. அதுலேயும் புத பகவானும் உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ஆக அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது செய்தியை எதிர்பார்த்துருக்கிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, பெரிய லெவலில் மெயிலில் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்ன நினைக்கிறீங்க, லைஃப்பில் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, இதை எப்படி நீங்கள் டேக்டிவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு அத்துப்படி ஆயிரும். நீங்கள் யாரோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். மீடியேட்டரை காரணத்தை கொண்டு வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல, எளிய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதோட ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விலை போவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் நிறைய டெவலப் பண்ணுவீங்க, உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க. பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ அதற்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும். உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 4ஆம் இடத்துல இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் வந்துடுவாங்க. 4ஆம் இடம் உங்களுடைய எஜுகேஷன். ஃபஸ்ட்டு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா சூரியனும் சனியும் இருக்கிறதுனால ரொம்ப கவனம். அண்டர் எஜுகேஷனும் சரி, உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் சரி, ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த லாபம் வந்தால் கூட அந்த லாபம் மொத்தமாக ஒரு இடத்துல லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்குது. அவர் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த சனியால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நார்மலான மகசூல் வருமானங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி, பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா அதுலேயும் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல விற்பதற்கான சூழ்நிலைகளை சொன்னேன். இப்போ வாங்குவதற்கான வாய்ப்புகள், சொந்தமாக எடுப்போம். அதுலேயும் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல, அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே ஏற்கனவே 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருக்கிறது 5ஆம் இடம் உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த மாதம் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்காக நிறைய செலவு பண்ணுவீங்க.
எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அதற்காகவும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் தேவை இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ரொட்டீனாக எப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. நிறைய கிடைக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. குறிப்பாக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதம் அதற்கான மாதம் இல்லை. இயற்கையாகவே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக நகை வாங்குறதுக்கு, நல்லதொரு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஏற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. சர்வீஸ் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்தாலும், வெளியேற்றப்பட்டிருந்தாலும், வேலை தேடிட்டு இருந்தாலும் பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, மானிட்டரி பெனிஃபிட்டோ கண்டிப்பாக உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் நல்ல லாபம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் நல்ல லாபம் உங்கள் 2 பேருக்குமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோராக என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் நீங்கள் சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் பைரவருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குற போது, இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல, அவரும் பரணி நட்சத்திரத்தில், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு முதல்ல ராசியில் இருக்கார். இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வர்றார். ரெண்டுமே நல்லது தான். ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய தனுசு ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக உங்களுக்கு இயற்கையிலேயே நான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், அவருடைய பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த குரு மாறுற வரைக்கும். ஏன்னா குரு உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அதுலேயும் தன்னுடைய வீட்டை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஏன்னா அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன், இதெல்லாமே சூரியன் எல்லாமே இருக்கிறது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள் யார்கிட்டையும் நீங்கள் பேசாதீங்க. அவசியம் இருந்தாலுடைய பேச்சை குறைங்க. தேவையில்லாத கவுண்டர் யாருக்கும் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான், அவர் பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில், ராகு நாளில் இருக்கார். அதில் குறிப்பாக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியனும் வந்துடுவாங்க. ஆக 13ஆம் தேதிக்கு அப்புறம் தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும். எதையும் துணிஞ்சு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட பின்னாடி அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு எது நன்மை எது தீமைன்னு டிசைட் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா சனியும் அங்கே தான் இருக்கார். நண்பர்கள் யார், பகைவர்கள் யாரும் டிசைட் பண்ண முடியாது.
நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு உங்களால் பகுத்தறிய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாமே கிளியர் ஆகும். தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த நிலைமைகள் மாறும். அதனால் எதை பற்றியும் பெருசாக நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. உறவுகளை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். உறவுகள் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகுங்க. இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வாங்க. அதோட ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மைகள் அதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த மாதம். இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு 5ஆம் இடத்துல, அவனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு தொழில் என்பது விட்டு விட்டு நடக்கும். ஆகையினால அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறனால நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கெமிக்கல் லைனில் இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் நற்பலன்கள் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும், நல்லது நடக்கும். அது இல்லாமல் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் அந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க அல்லது மற்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. அதோடு நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். மக்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணுங்கள். அல்லது ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க, நார்மலாக பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது? ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாபில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும், ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும், அல்லது எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருந்தாலும், ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்கன்னா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் பூர்த்தியாகும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஜெயிப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க, வளங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருந்துகிட்ருக்கு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல.
பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். அதுலேயும் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். அது இல்லாமல் ஏதாவது லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், இதெல்லாமே உங்களுக்கு அமையும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. அது இல்லாமல் பைரவருடைய தரிசனம், அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஆஞ்சநேயருடைய வழிபாடு, நரசிம்மருடைய ஒரு வழிபாடு அதிகப்படுத்துங்க. மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சதய நட்சத்திரத்தில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில். அந்த ராகு பகவான் 3ஆம் இடம் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்காங்க, சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. அத்தனை கிரகங்களும் இருப்பது உங்களுக்கு ஒரு பக்கம் வலிமையை சேர்க்கும். உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த மாதம் அமையும். அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப நாளாக ஏதாவது நகை வாங்கணும், நல்லதொரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், நல்ல வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அவரும் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தில். அந்த புத பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக உங்களுடைய முயற்சிகள் 19ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய சாதனையாக மாறுவதற்கான வாய்ப்பு, அல்லது வெற்றி அடைவதற்கான வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். யாரை நம்பினீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க. யாரை நம்பி இருக்கணும் அப்படிங்கிறத கிரகங்கள் உங்களுக்கும் தெளிவாக சொல்லும். இதெல்லாமே இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போதே நிறைய படிப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. இதெல்லாமே இருக்குது. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு நற்பலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களோட லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த மாதம் இருக்கணும். கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி. அது மட்டுமல்ல, உங்களுடைய சுய கட்டுப்பாடு, உங்களுக்கு சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு அங்கே இருக்கார். அதனால் அன்வான்ட் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டு மூவிங்காக நீங்கள் எதுவும் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். அவருமே சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இன்னுமே சிறப்பு. ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது.
ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே நீங்கள் பெரிய லெவலில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கார், சர்வீஸ் தனாதிபதி, 6ஆம் அதிபதி. அவர் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலே இருப்பார். அப்போ இதெல்லாமே நீங்கள் கடனில் லோனில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் மகசூல் இருக்குது, லாபம் கம்மி. நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்கன்னா நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாட்டிருந்து ஏதாவது காரியம் ஆகணும்னா உங்களுக்கு நடக்கும், அம்மாவுடைய அன்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவருமே உங்கள் ராசியோட தொடர்பு கொள்கிறார். அப்படி இருந்தாலே உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுக்கிரனுமே பார்த்திங்கன்னா அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, மற்ற நிகழ்ச்சிகள்லேயும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தால் உங்கள் காதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகளும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும். தொண்டர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இந்த மாதம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் போதும். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி தோற்றம், ரிட்டர்ன்ஸ் மாறாதான் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சர்வீஸ் நல்லா இருக்குது. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலை நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டுமல்ல, வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்கள் வேலைக்கு தகுந்த சம்பளம், இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேடரில் எல்லாமே அமையும். அதோடு நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இந்த மாதம் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, பாஸ் பண்ணுவீங்க. அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். லோன் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா வரும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் இந்த மாதம் ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு அல்லது திருமணமே நடக்காமல் மறுக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனியும் பகவானும் குரு பகவானும் பார்க்கறதுனால யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டினீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் உண்டு. உங்களுடைய குலதெய்வம் எதுவாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் முருகனுடைய ஸ்தலங்களுக்கு சென்று முருகனுடைய வழிபாடு, அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. ஆஞ்சநேயருடைய என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய அனுமனை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024வது வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசியில் செஞ்சிருக்கிறார். அவர் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார்.
அந்த ராகு பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தால் கூட உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது எப்பயுமே சிறப்பு. இது கும்பராசிக்காரங்க மறந்துடாதீங்க. நமக்கு ஜென்மச்சனி இருக்குது, 7.5 சனி இருக்குன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. எத்தனை இருந்தாலும் உங்களுடைய சனி பகவான் கைவிட மாட்டார். இதை முதல்ல பேசிக்கலாக நம்பிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லை, அவர் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம், ராகு 2ஆம் இடத்துல. 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் அதெல்லாமே நிறைய இருக்குது. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். இவங்க எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், விரயம், நஷ்டம், எதிர்பாராத செலவினங்கள் இதெல்லாமே தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அவர் பார்த்திங்கன்னா உங்கள் கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது சுமாரான பலன். எப்போ உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும்னா இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கும்பராசியில் சூரியனும் வந்துடுவார். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான காலம் இந்த பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்போ தான் நடக்கும் 13ஆம் தேதிக்கு அப்புறம். அது வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லா விதமான உறவுகளுடையும் நீங்கள் சுமூகமான ஒரு நட்பாக டெவலப் பண்ணுங்கள். அதுலேயும் 13ஆம் தேதிக்கு அப்புறம்தான் அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இல்லைன்னா உறவினர்களால் பகை கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள், அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத ட்ராவலில் இருந்து அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவினங்கள் தான் மிஞ்சும். எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்தி எல்லாமே அன்ஃபேவரபுளாக தான் இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக மூவ் ஆகுங்க. நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்களால உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல், 3ஆம் இடம் ட்ராவல், அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அல்லது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை இந்த கிரகம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இயற்கையிலே 3ஆம் இடத்துல குரு பகவான் வேறு உங்களுக்கு இருக்கார். அவரும் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். இது கொஞ்சம் சுமாரான பலன் தான். ஆகையனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கவனமாக எடுத்து வைங்க. ரொம்ப நாளாக சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருந்ததுன்னா விற்கும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உருவாகும். அது இல்லாமல் இந்த உங்களுடைய கும்பராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 12ல் இருக்கார். எதிலாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதா இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னேன். இல்லைன்னா தேவையில்லாத விரயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு பாருங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்காது. அதிலே நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருந்தாலும் சரி, மோட்டார் லைனில் இருந்தாலும் சரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, சிவில் இன்ஜினியர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நார்மலான பலன் தான் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி புத பகவான், அவரே 8ஆம் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்கள் கும்பராசிக்கு புத பகவான் வர்றார்.
அது வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரேஸ் லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங், டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ் எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏன்னா 5ஆம் இடம் இஸ் எ டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. 8 லாஸ். ஆக புதன் நம்மளை உணர்வுகளை தூண்டி லாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார். அதனால் எல்லா விதமான ஆசைகளையும் அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். காதல் விஷயங்களும் அப்படி தான். அதனால் அசிங்கங்கள், அவமானங்களை தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய கும்பராசிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்குவார். இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானம் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை என்பது இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஆனால் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா சுமார் தான். இந்த மாதம் நீங்கள் எதுலையாவது உங்களுடைய வேலையின் நிமித்தமான ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்னும் சேஞ்சஸை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் தேவையில்லாமல் கடனோ லோனோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். வாங்கினா பின்னாடி பெரிய லெவலில் அந்த கடன் அடைப்பதற்காக போராட வேண்டியது இருக்கும். உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வேலையாட்களை தக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அவங்களோட சுமூகமான உறவுகளை ஏற்படுத்துங்க. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே சாதகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ அப்ளை பண்ணியிருக்கோம், அல்லது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், அல்லது ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகனுடைய ஸ்தலங்களுக்கு போய் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். சிவனுக்கும் அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வாங்க. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கார் கோச்சாரத்தில். அவரும் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த புதன் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் 19ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க. அதனுடைய வேகம், தன்மை குறையுது, அவ்வளோதான்.
உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். லைஃப்பில் 2ஆம் இடம்னாலே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் ஓரளவுக்கு இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, அடுத்து இந்த மாதம் 13ஆம் தேதி சூரிய பகவான் அங்கே வர்றதுனால, நீங்கள் 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் எதிலாவது நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்களே சம்பாதிக்கும். ஆக வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவினங்களும் உங்களுக்கு வரிசை கட்டி நிற்கிதுங்கிறது தான் யதார்த்தம். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அவரே 8ஆம் அதிபதியாகி அவர் இந்த மாதம் 10ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஏற்கனவே உங்களுடைய 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்குமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களோட முயற்சியில் 8 சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் யாரோ நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களை கைவிடுற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக உதவி செய்வார்கள். ஒருவேளை அவர்களே உங்களை கைவிட்டாலும் இறைவன் அல்லது கிரகம் உங்களை கைவிடாது. ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, சந்தர்ப்பத்தை கிரகம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே முயற்சி பண்ணுங்கள். ஆக உங்களுடைய முயற்சிகள் எவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இருக்கோ அவ்வளோக்கு வெற்றி உங்களுக்கு உண்டு. உங்களை நீங்களே டெவலப் பண்ணுவீங்க. உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்னிங்கும் பண்ணுவீங்க. ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸில் மேலே படிப்பீங்க. இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்காக காத்துட்ருக்கு கிரகங்களால். ஸோ இந்த மாதம் உங்களுடைய உறவுகளில் கவனமாக இருங்க. உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் நற்பலன்கள் ரெண்டுமே இருக்குது. இதே தான் இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, அவர்களால் நன்மை, அதுவும் இருக்குது. ஆக ரெண்டுமே இந்த மாதம் கலந்து இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருந்தால் இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகும். சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான், அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அங்கே வர்றார். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி புத பகவான், அவரே 7ஆம் அதிபதியாகி அவர் 11ல் இருக்கார். 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சனி 12ல் இருக்கலாம். பழைய பொருட்கள் அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு, அம்மாவால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் பெருசாக ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக வேண்டாம். இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள், லாபம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை, தொண்டர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலையினுடைய நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்கணுங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. அல்லது வேலையில் ஏதாவது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஜாப் செக்யூரிட்டி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க.
நீங்கள் வேலை இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலைக்கு தகுந்த சேலரி உண்டு. இது வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கிறதுக்கு எந்த ஒரு ரெகக்னைஸும் இல்லாதவங்களுக்கு ஜாபில் நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டு ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம். ஸோ இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள், ரொம்ப முக்கியம். 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனம். அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், எதிரிகளால் மறைமுக தொல்லைகள், இதையெல்லாம் அப்போ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகும், இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கவனம். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஆரம்பிங்க. அதற்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனமும் நந்திகேஸ்வரருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள். அவங்கள தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.